பக்கத்து வீட்ல அடுத்த தெருவுல சத்தம் கேட்டது. பொம்பள பிள்ளை ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய தாறுமாறா போடி வாடின்னு பேசிக்கிட்டு இருந்தான். நாங்கள் அங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம், எங்கள் வீட்டுக்கிட்டே இருந்து. ஆ. கேட்டுக்கிட்டே இருந்து போய் ஏன்டா அந்த பொம்பளை பிள்ளை இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லி போடா மெயின் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் வாக்கிங் போனால் அங்கிட்டு கொண்டு விடு அப்படின்னோம். நீ யாருடா இருடா வாரேன்டா அப்படின்னா ஒரு செகண்டில் அங்கே வந்துட்டான். வந்து நாயை வந்து அப்படியே உச்சி உச்சி விரட்டி நாயை அவுத்து விட்டான். அவுத்து விட்டு வந்து துள்ளி துள்ளி மேலே எவி எவி குதிக்குது. குதிக்க இப்போ நாயை பிடிப்பா பிடிப்பாங்க கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்க. நீ நான் போடி வாடின்னு என் பொம்பளை கேட்டதுக்கு மிரட்டிக்கிட்டு அரட்டிக்கிட்டு ரொம்ப அசிங்கமாக பச்சை பச்சையாக பேசுகிறான். மேலே எக்கி எக்கி போட்டு மேலெலாம் எக்கி எக்கி விழுந்து பிடிப்பா பிடிப்பாங்க. திருக்க என்ன தொட்டாலும் ஒன்றை கடிக்கும், என்ன தொட்டாலும் ஒன்றை கடிக்குங்க. சின்ன பிள்ளையா இருக்கிற இடம் விளையாடுற இடம் எப்பா அங்கிட்டு போய் நாயை முளை விடுப்பா வாக்கிங் மெயின் ரோட்டுக்கு போப்பாங்க. நீ யாரா கேட்கறதுக்கு? இந்த சேர்ந்த காலையில் பாரு அவனை இந்த வீட்டவே தரமட்டமாக ஆக்கிடுறேன் 6 மணிக்கெல்லாம் அளந்து. நான் யாருன்னு நினச்சேன் அப்படின்னு மிரட்டுறான் வந்து. 2 பேருமே ஐயாவும் நானும் ஒன்றா தான் நான் கதவை திறந்து போனோம். போனோடனே அந்த வீட்டில் சத்தம் கேட்குதேன்னு தான் நான் என்னப்பா அப்படின்னேன். எப்பா போசாமி பாவம் இல்லையா அப்படின்னு இந்த வார்த்தை தான் சொன்னேன். இரு அங்கே தான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசிங்கமாக அவன் பாட்டில் பேசுகிறான். பிடுறா ஏன் உன் அப்பா ஆத்தான்னா விடுவியாடா இப்படி பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி நானும் அவர் வேட்டி எடுத்து கொடுக்குறேன், கட்டி பார்க்குறேன், தள்ளி விடுறேன். நான் அவரை விலைக்கு விடுறேன், ஐயா மேலே தகுது. இதே கூத்தடிச்சிச்சு.